ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைப்பூ சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சூப்பு இது. எந்த ஒரு நோயுமே கிட்டவே நெருங்காதுங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சூப்பு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட உடம்புல ஆக்சிஜன் லெவலை அதிகரிக்கக்கூடியது. இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் இந்த முருங்கைப்பூ முருங்கைக்கீரை கிடைக்குதோ நீங்கள் இது மாதிரி சூப் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முருங்கை பூக்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பூக்கள் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பூக்கள் உபயோகப்படுத்திக்கலாம். கொஞ்சமாக கிடைச்சாலுமே போதுங்க. நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது செஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துக்க போகிறோங்க. இது பாதி அளவு வந்துடணுங்க. வெந்து இந்த பூவோட சாறு எல்லாமே இறங்கி பாதி அளவு வந்துடுங்க. இப்போ பூக்கள் கழுவி எடுத்துகிட்டு நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது நிறைய இருந்தால் தான் சூப் செய்யணும்லாம் இல்லைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் சூப் செய்யலாம். இப்போ 2 தக்காளி இதோட சேர்த்துக்கலாங்க. இதில் எண்ணில் அடங்காத பிரச்சனைகளே தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த முருங்கைப்பூவில். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் போட்டுக்கலாங்க. இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்தோம் இல்லையா, இப்போ பாதி அளவாக வற்றிடுச்சு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா வற்றி வந்துடணும். இதை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே வர குழந்தைகளுக்கும் கொடுக்கலாங்க. பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிட்லாம். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ ஒரு இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க சொன்னால் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.